சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களோட பர்சனல் சேவிங்ஸ்க்காகவும் உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது கிடையவே கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும்போது நீங்கள் அந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் எடுத்து செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். கடன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கடன் வாங்குறீங்களோ மொத்த பணத்துக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும். அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கட்டாயம் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் தேவைப்படும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால நீங்கள் கிளைண்ட்ஸை இழக்கிறதுக்கே நேரிடுங்க. வணக்கம் என்டர்பிரனர்ஸ். ஒரு புது மாதம், புதிய துவக்கம். உங்களோட பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன? நீங்கள் பிஸ்னஸில் இந்த மாதம் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? பொதுவாக இந்த சிறு குறு வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவாங்க. நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போய் ஏதாவது சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் அந்த QR கோட் வச்சுருப்பாங்க, ஜிபேவோ இல்லை ஃபோன்பேலையோ. அதில் நம்ம பே பண்ணால் கூட அவங்களுக்கு அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட் பயன்படுத்தலாமா இல்லை கட்டாயம் கரண்ட் அக்கௌண்ட் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட் பெஸ்ட்டாக இல்லை கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்தணுமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் என்ன, அதை எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பொதுவாக உங்கள் பிஸ்னஸில் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும், கரெக்டுங்களா? வரவுன்றது எது? உங்கள் கஸ்டமர் உங்களுடைய கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் போதோ இல்லை உங்களோட சர்வீஸை அவைல் பண்ணும் போதோ உங்களுக்கு பே பண்ணுவாங்க, அது உங்களோட கம்பெனிக்கான வரவு. செலவு அப்படின்றது நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஏதாவது ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஆஃபீஸ்க்கான ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரி கொடுத்துருப்பீங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். இதெல்லாம் செலவு கணக்கு, அதாவது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஸ்னஸ் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய வரவு செலவு இது எல்லாமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான். சரிங்க, அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பாட்டிஃபை சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன் த கோல பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்ததாக இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, இதை பற்றி பார்த்துடலாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களோட பர்சனல் சேவிங்ஸ்க்காகவும் உங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. அதுவே கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஆஃபீஸ் ரெண்ட்டு, சேலரி, அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட் கொடுத்து அது மூலிமா பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, எதனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு வருஷத்தில் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன்ஸ் ஆகக்கூடாது. இது RBI உடைய ரெகுலேஷன். அப்படி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா பேங்கர் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்காக நோட்டீஸும் அனுப்புவாங்க. ஆனால் அதுவே ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்றது கிடையவே கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ். ரெண்டாவது விஷயம் ஓடி, அதாவது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. இந்த நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கடன்லாம் வாங்குவீங்க, அதே மாதிரி தான் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும். ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்கு பெருசாக ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. நீங்கள் பேங்கருக்கு அப்ரோச் பண்ணி நான் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குது, எனக்கு ஓடி கொடுங்க அப்படின்னு கேட்டாலே பேங்கர் உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. இதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் எடுத்து செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். கடன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கடன் வாங்குறீங்களோ மொத்த பணத்துக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஒரு
10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வாங்குறீங்க. அந்த 10 லட்ச ரூபான்றது உங்களுடைய ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா எடுத்து செலவு பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய்க்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இல்லை. இந்த 1 லட்ச ரூபாய்க்கோ இல்லை 50,000 ரூபாய்க்கோ எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா போகிறோம். அதுவே கடன், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடன்லேருந்து நீங்கள் எடுத்து எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறீங்களோ பண்ணலையோ 10 லட்ச ரூபாய்க்கும் கட்டாயம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையவே கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஓடி எடுக்க முடியும். மூணாவது விஷயம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால நீங்கள் கிளைண்ட்ஸை இழக்கிறதுக்கே நேரிடுங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ப்ரொஃபஷனலாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெரிய கார்ப்பரேட் கம்பெனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கட்டாயம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காரணத்தினாலேயே நீங்கள் கிளைண்ட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். நாலாவது விஷயம், இன்கம் டேக்ஸில் பெரிய பிரச்சனை வருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கட்டும்போது டிடக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. டிடக்ஷன்ஸ்ன்றது என்னன்னா, உங்களுடைய பிஸ்னஸில் வரவு வரும் இல்லைங்களா, அதாவது ரெவென்யூ வரும், அதிலிருந்து உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் டிடக்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதுவே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த கிளாரிட்டியே இல்லாமல் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் இன்கம் டேக்ஸ்லேருந்து பெனால்ட்டி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவர் கடைசி நாள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான டெட்லைனுக்கு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து சார் எனக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும்னு வந்தார். அவருடைய டிரான்சாக்ஷன் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட், 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக, டீ குடிக்கிறதுக்காக, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அதே மாதிரி அவருக்கு துணிமணி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரே அக்கௌண்ட்டை வச்சு பயன்படுத்துகிறாரு. ஸோ எது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், எது பர்சனல் பர்பஸ்க்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே அதில் வந்து கரெக்டாக இருக்காது. இதனால பெரிய குழப்பம் வரும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் நம்ம வந்து இன்கம் எக்ஸ்பென்சஸ் தவறாக காமிச்சிருந்தோம் அப்படின்னா அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து பெனால்ட்டி பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காகவுமே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவாய்ட் பண்ணிட்டு கரண்ட் அக்கௌண்ட் போகிறது பெஸ்ட்டு. அடுத்து 5வது முக்கியமான விஷயம், லோன் வாங்குறதுல நிறைய சிக்கல் இருக்குங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க அப்படின்னா பேங்கர் முக்கியமாக உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, நீங்கள் ஐடி கட்டியிருக்கீங்களா, உங்கள் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளால் ப்ராப்பராக புக் கீப்பிங்கும் பண்ண முடியாது, சரியா இன்கம் டேக்ஸும் கட்டியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு கட்டாயம் பிஸ்னஸ் லோன் கிடைக்காது. பர்சனல் லோன் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த புக் கீப்பிங்காக, அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், இந்த பர்பஸ்க்காகலாமும் நீங்கள் கட்டாயம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிடுங்க. 6வது விஷயம், இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பட் நாளைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உங்களோட பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு பணம் தேவை. அப்படி நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணியோ இல்லை வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி அப்ரோச் பண்ணலாம்னு நினைச்சீங்கனாலோ அவங்க உங்களுடைய டிரான்சாக்ஷன் செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் சிக்னலாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மறுப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை ப்ரொஃபஷனலாக பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களுமே நீங்கள் கரெக்டான ஒரு பர்சன் நினைப்பாங்க. நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுமே உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மறுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்துங்க. அடுத்து 7வது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கட்டாயம் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க. அந்த இடத்துல பண பரிவர்த்தனைகள் அத்தனையுமே ஆன்லைன் மூலியமாக தான் நடக்கும். அதாவது இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த பேங்க்லேருந்து உங்களோட பேங்க்குக்கு ஆன்லைன் மூலியமாக தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையர் கரெக்டான பையர் தானா அப்படின்னு தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் கூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ், பேங்கர் கேரண்டி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைல் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தேவை. ஸோ இந்த காரணங்களுக்காகலாம் கட்டாயமாக நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சிரமமெல்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமாக நீங்கள் உங்களோட உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ட்ரேட் லைசன்ஸோ ஏதாவது ஒரு லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேங்க்கில் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைல இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபையோட லிங்க்மே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஸ்பாட்டிஃபைல நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.